ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சந்தைக்கு போயிருந்தேன். சந்தைக்கு போயிட்டு சந்தையில் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா, ஆப்பிள் வாங்கினேன். 1 கிலோ வந்து 120 ரூபாய்ன்னு வாங்கினேன். உங்கள் ஊரில் ஆப்பிள் எவ்வளோன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. எங்கள் ஊரில் வந்து 1 கிலோ ஆப்பிள் 120 ரூபா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் கிலோ 1.5 கிலோ வந்து எங்கள் ஊரில் 100 ரூபாய்னு கொடுத்தாங்க. 1.5 கிலோ ஆரஞ்சு 100 ரூபா. தக்காளி வந்து 1.5 கிலோ 50 ரூபாய்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அப்புறம் பொடலங்காய் வந்து ஒரு பொடலங்காய் 20 ரூபா. வாழைத்தண்டு, இது வந்து ஒரு வாழைத்தண்டு 10 ரூபா. நல்ல பிஞ்சு தண்டாக இருந்துச்சு. 10 ரூபான்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. நான் 20 ரூபா கொடுத்துட்டேன். அப்புறம் அவங்க கூப்பிட்டு 10 ரூபா திருப்பி தந்துட்டாங்க. 10 ரூபான்னு சொல்லிட்டு நல்ல வாழைத்தண்டாக இருந்துச்சு. அதனால வாழைத்தண்டு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா குடமிளகாய், இந்த 2 குடமிளகாயும் 20 ரூபா. இது 10 ரூபா, இது 10 ரூபாய்ன்னு தெரியல. ஆனால் இது குட்டியாக இருக்குது, இது பெருசாக இருக்குது. ஆனால் ரெண்டும் சேர்த்து வச்சுருந்தாங்க. 2 மிளகாயும் 20 ரூபாய்ன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அப்புறம் கத்திரிக்காய் வந்து 4 கத்திரிக்காய் தான். 4 கத்திரிக்காய் வந்து 20 ரூபா. ஒரு கத்திரிக்காயோட விலை 5 ரூபா. ஆனால் வந்து கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, நல்ல கத்திரிக்காயாக இருந்துச்சு. ஆனால் 4 கத்திரிக்காய் வந்து 20 ரூபாய்னு வாங்கிட்டு வந்தேன். இதுக்கப்புறம் வாழைக்காய் வந்து 4 வாழைக்காய் 20 ரூபா. ஒரு வாழைக்காயோட விலை வந்து 5 ரூபா. 4 வாழைக்காய் வந்து 20 ரூபாய்னு கொடுத்தாங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து 1 கிலோ 50 ரூபா. உருளைக்கிழங்கு வந்து போன வாரம்லாம் 1 கிலோ உருளைக்கிழங்கு வந்து 60 ரூபா விற்றாங்க. இந்த வாரம் வந்து 1 கிலோ உருளைக்கிழங்கு 50 ரூபாய்னு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் பாருங்க, இவ்வளோ பச்சை மிளகாய் வந்து 20 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அப்புறம் இருக்கு பச்சை மிளகாய் தான். இவ்வளோ மிளகாய் 20 ரூபாய்னு கொடுத்தாங்க பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் வெங்காயம் தான் இருக்குது, பெரிய வெங்காயம் பாருங்க. 1 கிலோ வந்து பெரிய வெங்காயம் வந்து 50 ரூபா. இவ்வளோதான். இன்னைக்கு வந்து நம்ம சந்தைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்த காய்கறி இவ்வளோதான். அப்புறம் மீன் வாங்கிட்டு வந்து அது குழம்பு வச்சாச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து சந்தைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்த காய்கறிகள். நான் சொன்ன ரேட்லாம் வந்து பரவாயில்லையா? உங்கள் ஊர்லலாம் வந்து இந்த காய்கறிலாம் என்ன ரேட் வைக்கிதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.